இந்த பொண்ணு பொறக்கும்போதே பிளாக் அண்ட் ஒயிட் ஹேர் இருக்கா மாதிரி பொறக்கறா. இந்த பொண்ணை ஸ்கூல்ல ஜாயின் பண்ண கூட்டிட்டு வராங்க. அந்த சமயம் இந்த பொண்ணோட ஹேரை பார்த்து எல்லாரும் வினோதமா பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு பூனை முடி இருக்குன்னு சொல்லி ஸ்கூல் பசங்க எல்லாம் இந்த பொண்ணை வம்பிழுக்க, அங்க இருக்க ஒரு பையன் அந்த பொண்ணு மேல பேப்பரை துப்ப, இந்த பொண்ணு உடனே கோவப்பட்டு அந்த பையன்கிட்ட சண்டை போட்டு அந்த பையனை பொழக்கறா. உடனே இந்த பொண்ணை பிரின்சிபல் ரூம் கூப்பிட்டு வார்னிங் பண்ணி விடுறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு கேண்டீன்ல சாப்பிட்றப்போ சடனா அங்க வந்த பசங்க எல்லாம் அந்த பொண்ணை தூக்கி குப்பையில போட்டுறாங்க. அந்த பொண்ணை குப்பையில தூக்கி போட்ட உடனே அந்த பொண்ணுக்கு அங்க ஒரு நாய்க்குட்டி கிடைக்க, அந்த பொண்ணு அந்த நாய்க்குட்டி எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறா. ஸ்கூல்ல அந்த பொண்ணு கிட்ட மத்த பசங்க எல்லாம் அடிக்கடி வம்பிழுக்க, இதனால அந்த பொண்ணு அந்த பசங்களை போட்டு அடிக்க பிரின்சிபலை கூப்பிட்டு வார்னிங் பண்ண, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டு அந்த பொண்ணை ஸ்கூல்ல விட்டு தூக்கிடுறாங்க. உடனே அந்த பொண்ணோட அம்மா அவளை கூட்டிட்டு ஊரை விட்டு போகலான்னு கிளம்புறா. லாஸ்டா அந்த பொண்ணோட பாட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு அந்த பாட்டி இருக்க இடத்துக்கு வரா. நீ காருக்குள்ளேயே இரு, உள்ள பார்ட்டி நடக்குது, நீ வந்தா எதனா வாழ்த்தனை பண்ணுவ சொல்லி கார்லயே அந்த பொண்ணு இருக்க சொல்றா. பட் அந்த பொண்ணு அம்மா பேச்சு கேட்காம பார்ட்டிக்கு வந்துடுறா. பார்ட்டிக்குள்ள வந்து டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்க, சடனா அந்த பொண்ணு அங்க இருக்க 3 நாயை பார்த்துட்டு பயந்து அங்கிருந்து ஓடி போறா. அந்த பொண்ணு ஓடுறதுனால அந்த 3 நாய்களும் அந்த பொண்ணை துரத்தி பிடிக்க, இதனால அந்த பார்ட்டி நாசமா போகுது. அந்த பொண்ணு அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறா. பட் அந்த பொண்ணோட பார்ட்டி அவங்க அம்மாவை, உன் பொண்ணாலதான் என்னோட பார்ட்டியை நாசமா போச்சுன்னு அந்த 3 நாயை வச்சு அவங்க அம்மாவை கீழே தள்ளி விட்டு சாகடிச்சிடுறா. இதை பார்த்த அந்த பொண்ணு அவ அம்மாவை கொண்ட அந்த ராட்சசியை பழிவாங்க அந்த ராட்சசி கிட்ட எஸ்டலான்னு பேரை மாத்தி தலைமுடி கலர்லாம் மாத்தி ஃபேஷன் டிசைனரா ஜாயின் பண்றா. எஸ்டலா பண்ற டிசைன் எல்லாம் அந்த ராட்சசிக்கு பிடிச்சதுனால எஸ்டலா கிட்ட மாடர்ன் ட்ரெஸ் காம்படிஷனுக்கு நீ தான் ட்ரெஸ் டிசைன் பண்ணணும்னு சொல்றா. எஸ்டலாவும் அந்த காம்படிஷனுக்கு செம்மையா ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ண அந்த ட்ரெஸ்ஸை ராட்சசி கிட்ட காமிக்கிறா. அந்த ராட்சசி இந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லி கிரெடிட்ஸ் அவளே எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை லாக்கர் ரூம்ல வச்சு லாக் பண்ண சொல்லிடுறா. அடுத்த நாள் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக ராட்சசி எப்பவும் போல நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்லி அந்த லாக்கரை ஓபன் பண்றா. சடனா அந்த ரூம்ல இருந்து நிறைய பூச்சிங்க பறக்குது. என்னன்னு பார்த்தா எஸ்டலா அந்த ராட்சசி பழி வாங்க பூச்சி முட்டியை வச்சு ட்ரெஸ் டிசைன் பண்ணி இருப்பா. அந்த பூச்சி முட்டியில இருந்து எல்லாம் பூச்சியும் வர காம்படிஷன் வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் நாசமா போகுது. இதனால ராட்சசியை பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாருமே சிரிக்க, உடனே ராட்சசி செம காண்டாகி எஸ்டலாவை ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணி மாடிக்கு கூட்டிட்டு வந்து எஸ்டலாமாவை கீழே தள்ளிவிட்டா மாதிரி இவளையும் கீழே தள்ளிவிட்டு கொல்லணும்னு பிளான் பண்ணி எஸ்டலாவை வர வைக்கிறா. இந்த பிளான் எஸ்டலாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால எஸ்டலா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அங்க இருக்க மக்கள் எல்லாம் கரெக்டான டைமுக்கு வெளில வரைக்கிறா. அந்த ராட்சசி எஸ்டலாவை கீழே தள்ளி விடும் போது அங்க இருக்க மக்கள் எல்லாம் பாத்துறாங்க. இதனால ராட்சசியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுது.